ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. உங்களுக்கு பிடித்த கலரை வச்சு உங்கள் குணநலன்களையும் திறமைகளையும் அறியலான்னு சொல்லிட்டு கலர் சைக்காலஜிஸ்ட் ஆஞ்சலா ரைட் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபேவரட் கலர்னு ஒன்று இருக்கும்ல. உதாரணத்துக்கு பிளாக் ட்ரெஸ் போட பிடிக்கலாம், ரெட் ட்ரெஸ் போட பிடிக்கலாம், ப்ளூ ட்ரெஸ் போட பிடிக்கலாம். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் உங்கள் குணநலன்களையும் திறமைகளையும் விரிவாக எடுத்து சொல்லுது. ஏன்னா கலருக்கும் ஹியூமன் சைக்காலஜிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் நிறைய கம்பெனிஸ் லோகோவை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கலரில் வச்சு நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சேல்ஸ்னு ஒரு லோகோ பட்டன் எப்பயுமே ரெட் கலரில் தான் இருக்கும். அது என்ன குறிக்குதுன்னா 80% இந்த மாதிரி கலரில் இருக்கனால தான் சேல்ஸ் அதிகமாகுதுன்னு சைக்காலஜிஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது போக ஃபேஸ்புக், ட்விட்டர், விண்டோ, ஹெச்பி போன்ற பிராண்டட்லாம் ஏன் ப்ளூ கலர்ல லோகோ வச்சிருக்காங்கன்னா அது ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தணும் தான், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் தான் வச்சிருக்காங்க. ஏன் நம்ம சேனலோட லோகோ வயலட் கலர்ல வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. வயலட் கலர் என்பது சிவப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் வயலட் கலர்னு சொல்லுவாங்க. சிவப்பு நிறமும் நீல நிறமும் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதனால நமக்கே தெரியாம ஒவ்வொரு கலரும் நம்மள இன்ஃப்ளூயன்ஸா அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு ஃபேவரட்டான கலர், உங்கள் திறமை மற்றும் குணநலன்களை சொல்றத பார்க்க போறோம். அது போக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சா அவங்களோட பர்சனாலிட்டி மற்றும் பிஹேவியரை ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால உடனே இப்ப யார் யாருக்கு என்னென்ன கலர்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கலர் நம்பர் 1 பிளாக். எந்த ஒரு சிச்சுவேஷனையும் சீரியஸா எடுத்துக்க வைக்கிற கலர் தான் பிளாக். சைக்காலஜிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் கலர் வந்து நம்மளோட பவர், கண்ட்ரோல், இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை ரெப்ரசன்ஸ் பண்ணுது பிளாக் கலர். இதனால தான் கிராஜுவேஷன் செரமனில கூட பிளாக் கலர் யூஸ் பண்றாங்க. ஒருத்தரோட ஃபேவரட் கலர் பிளாக்கா இருந்தா அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாவும் சீரியஸாவும் இருப்பாங்க. கூடவே அவங்கள பார்க்க ரொம்ப மர்மமானவங்களா தெரிவாங்க. கூடவே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, என்ன இருக்குன்னு ஈஸியா மத்தவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு சீக்கிரமா யார்கிட்டயும் அவங்க மனசை ஷேர் பண்ணவும் மாட்டாங்க, ஈஸியா யாரையும் நம்பவும் மாட்டாங்க. லைக் உங்களுக்கு தெரியுமா, பிளாக் என்பது அடுத்தவங்க மனசுல எப்படி ஒரு மர்மமான த்ரில்லான ஒரு தன்மையை தான் ஏற்படுத்தும். அதனால தான் படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா மர்மமான ஒரு கேரக்டருக்கு பிளாக் கலர் தன்மையை தான் வந்து பிரதிபலிப்பாங்க. அதனால நீங்க ஒரு சீரியஸாவும் ஒரு த்ரில்லாவும் தெரியணும்னா கண்டிப்பா பிளாக் கலரை வியர் பண்ணிட்டு போங்க. இப்படி பண்ணி பாருங்களே, உங்களுக்கே உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான கான்ஃபிடென்ட் உண்டாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். கலர் நம்பர் 2 சிவப்பு. சிவப்பு கலர் ரொம்பவே பிடிக்கும்னா நீங்க மனசுக்குள்ள ரொம்பவே தைரியமானவங்களா இருப்பீங்க. உங்களை பத்தி யாராச்சும் தப்பா சொன்னாலோ அல்லது குறை சொன்னாலோ அதை உங்களால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆர்வம் உள்ள நபரா நீங்க இருப்பீங்க. இதனால பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சைக்காலஜிஸ்ட்ல சொல்றாங்க. பாக்ஸிங்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெட் கலர் கிளவுஸ் யூஸ் பண்றதுக்கான சைக்காலஜி ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டட் பவரை உண்டாக்கி எந்திரிச்சு போராடி வின் பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை உண்டாக்கும். ஒரு பக்கம் இந்த சிவப்பு கலர் பவர், எனர்ஜி, டாமினேட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிச்சுவேஷனை பொறுத்து ரொமான்டிக் ஃபீலையும் இந்த சிவப்பு கலர் உண்டாக்கும்னு சொல்றாங்க. பொதுவா ரெட் கலரை விரும்புறவங்க மோஸ்ட்லி ரொமான்டிக் பர்சனா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ரோஸ், ஹார்ட், லிப்ஸ்டிக் போன்ற லவ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலே பொதுவா எல்லாருமே ரெட் கலரை தான் விரும்புவாங்க. லைக் ஒரு நபரை மற்ற கலர்ல ட்ரெஸ்ல பாக்குற காட்டிலையும் சிவப்பு கலர்ல பார்க்கும்போது தான் ரொம்ப அட்ராக்ஷனும் ரொமான்டிக்கும் உண்டாகும். பொதுவா ரெட் கலர் பிடிச்சவங்க தன்னோட எதிர்கிட்ட அல்லது போட்டியாளர்கிட்ட டாமினேட் மற்றும் ஆங்கிரி பர்சனா நடந்துக்குவாங்க. இதுவே அவங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட ரொம்பவும் அன்பாவும் ரொமான்டிக்காவும் நடந்துக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட்டா இருந்தா நீங்க ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் சொல்லியே ஆகணும். கலர் நம்பர் 3 ஒயிட். அப்படின்னாலே மக்களோட மனசுல ஒரு மதிப்பையும் பெருமையும் ரிச்னஸையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம எல்லா மனசுகளையும் பதிஞ்சிருக்குது வெள்ளனாலே உண்மையின் வெளிப்பாடுன்னு தான் பதிஞ்சிருக்கு. அது போக ஒரு அரசியல்ல உள்ளவங்களோ, டாக்டரோ, நர்ஸோ அல்லது ஒரு ரிச் பர்சனோ ஒயிட் கலர் யூஸ் படுத்துறதுக்கான சைக்காலஜி ரீசன் என்னன்னா மக்களிடையே நம்பிக்கையும் பெருமையும் ஏற்படணும்னு காரணத்திற்கான தான். லைக் உங்களுக்கு ஒயிட் கலர் பிடிக்கிற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரொம்பவும் காமாவும் பியூரிட்டியாவும் பீஸ்ஃபுல்லாவும் ஃப்ரீடமாவும் இருப்பீங்க. ஒயிட் கலர்ல விரும்புறவங்க களத்துல இறங்கி டான்ஸ் ஆடவும் விரும்ப மாட்டாங்க, ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு கை தட்டவும் விரும்ப மாட்டாங்க. பதிலா பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமாவும் நடந்துக்குவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா தொழிலாளியா இல்ல எப்பயுமே முதலாளியா இருக்கணும் தான் விரும்புவாங்க. இவங்களுக்குள்ள ஈஸியா வின் பண்றதுக்கான பிளான் போற திறமையும் அதிகமாவே இருக்கும். அதனால ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகும்போது மோஸ்ட்லி ஒயிட் சட்டை அணிஞ்சிட்டு போகும்போது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். அது இன்டர்வியூ எடுக்கிற பர்சன்ட்ட உங்களை பத்தி என்ன தெரிவிக்கும்னா
தெரிவிக்கும்னா நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவும் காமாவும் இருக்கீங்கன்னு தெரிவிக்கும். ஸோ ஒயிட் அப்படின்னா பியூரிட்டி தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கலர் நம்பர் 4 ப்ளூ. இந்த உலகத்துல அதிக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னா ப்ளூ. அதுலயும் ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னா ப்ளூ. அதுலயும் 42% ஆண்களுக்கும் 29% பெண்களுக்கும் ப்ளூ கலர் ரொம்பவே பிடிக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கலர் காம், பீஸ், ரிலிபிலிட்டி போன்றவற்றை மெயின்டைன் பண்ணுது. இதனால தான் பல பிராண்ட்ஸ் மக்கள் மத்தியில் தன்னதோட ட்ரஸ்ட், அதாவது உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காண்டி ப்ளூ கலர் லோகோவை வச்சிருப்பாங்க. கலர் சைக்காலஜிஸ்ட் ஆஞ்சலா ரைட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை சுற்றி ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா காமன் ப்ரொடக்டிவ் மைண்ட் செட் கிரியேட் ஆகுன்னு சொல்றாங்க. இதனால தான் பல கம்பெனிஸ் மற்றும் ஆர்கனைசேஷன்ல அவங்க யூனிஃபார்மை ப்ளூ கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்காண்டி. இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்கவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, இவங்க ரொம்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. இவங்கிட்ட ஒரு ஒர்க்கை ஒப்படைச்சா ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி முடிப்பாங்க. இவங்க ரொம்பவும் டிசிப்ளினாவும் ரெஸ்பான்சிபிளாவும் இருப்பாங்க. இதனாலே மற்றவங்க அவங்ககிட்ட போய் இதை பண்ணி கூட அதை பண்ணி கூடன்னு ஹெல்ப் கேட்டு அவங்கள யூஸ் பண்ணவே நினைப்பாங்க. அண்ட் அந்த ப்ளூ கலரை விரும்புவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸாவே ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவங்கள யாராச்சும் நம்பிட்டா அவங்களுக்காண்டி எதையும் செய்ய தயாரா இருப்பாங்க. அதை மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே ஒண்ணுக்கு பல தடவை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. முக்கியமா சொல்லணும்னா இவங்க எந்த ஒரு டிசிஷனுமே டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, ரொம்பவே லேட் பண்ணி தான் எடுப்பாங்க. இதனால என்னவோ இவங்க பல சிக்கல்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. இப்படி எல்லாத்துலயும் இவங்க கரெக்டா இருக்கனால மத்தவங்க இவங்கள திட்டுனாலோ அல்லது தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ இவங்க அதை நினைச்சு ரொம்பவே ஹர்ட் ஆயிருவாங்க. கலர் நம்பர் 5 கிரீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, அப்படியே ரெட்டுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். ஆனா ரெட் வந்து பவர் அண்ட் டேஞ்சரை வெளிப்படுத்தும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா கிரீன் வந்து சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஒரு ஸ்டடியில தெரிய வந்தது என்னன்னா, பசுமை நிறைந்த இடத்துல படிச்சவங்களோட எபிலிட்டி ரெட் லைட் என்விரான்மெண்ட்ல படிச்சவங்க எபிலிட்டியை காட்டிலையும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சாம். ஏன்னா கிரீன் அப்படின்னாலே அதை பார்த்த உடனே நம்ம மைண்ட் டிகர் ஆகி பாசிட்டிவாக யோசிக்கிற தன்மையை உண்டாக்குதான். ஹாஸ்பிட்டல்லாம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரீனோடைய அணிகிறதுக்கான காரணம் அவங்களுக்கும் அவங்க முன்னாடி உள்ள பேஷனுக்கும் உள்ள நம்பிக்கையை தந்து சேஃப்டியை உண்டாக்குற தன்மையை உண்டாக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். லைக் கிரீன் கலர் பிடிச்சவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்னா, லேர்ன் பண்ணுறதுக்கான ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்க ஒரே விஷயம் மட்டும் இல்லை, புது புது வித்தியாசமான விஷயத்தை கத்துக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்களை விட ஒரு பெட்டர் பர்சனை இவங்க மீட் பண்ணும்போது பொறாமப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் கிரீன் கலரை ரசிக்கிறவங்க நேச்சுரலா விரும்புற மாதிரி டிராவல் பண்ண ரொம்பவே விரும்புவாங்க. இவங்க மைண்ட் எப்பவுமே அமைதியும் சேஃப்டியும் மட்டும் விரும்பும். இதனால இவங்கிட்ட யாராச்சும் வம்புக்கு வந்தா கூட எப்படி சேஃபா நழுவி போயிடலான்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ கிரீன் அப்படின்னாலே அமைதி மற்றும் சேஃப்டியை குறிக்கும்னு புரிஞ்சுக்குங்க. கலர் நம்பர் 6 எல்லோ. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலரை ரொம்ப ரசிக்கிறவங்க மைண்டில் செரட்டோனின் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. செரட்டோனின் என்பது என்னன்னா ஒரு வேதியியல் பொருள் தான். இது நம்ம மைண்டில் ரிலீஸ் ஆகும்போது நமக்குள்ள ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் குட்டை உண்டாக்கும். இதனால தான் சூரியன் உதைக்கும் போதும் மறையும் போதும் காணப்படுற எல்லோவை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் குட்டை உண்டாக்கும். இந்த காரணத்துக்காக தான் பலரும் காலையில் எந்திரிச்சோனே சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏஞ்சலா ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்லோ கலர் மனிதர் இடத்துல கிரியேட்டிவிட்டி மற்றும் மெமரி கேப்பபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லோ கலர் பிடிச்சிருக்கவங்க மேக்ஸிமம் டைம் ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு தைரியமான நபராகவும் இருப்பாங்க. ஆனால் அதிகமான எல்லோ கலரை பயன்படுத்துகிறவங்க மத்தியில் அதிகமான கவலையும் பதட்டமும் உண்டாகும்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஃபுல் எல்லோ கலர் ட்ரெஸ் அணிவதை பலரும் தவிர்ப்பாங்க. எல்லோ நல்ல கலர் தான், ஆனால் கண்களில் அதிகமாக எல்லோ கலர் படுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பதட்டமான ஃபீலை நம்மளுக்கு உண்டாக்கிரும். எல்லோ கலரை பிடிக்கிறவங்க மேக்ஸிமம் நைட் அவுலாக தான் இருப்பாங்க. ஏன்னா பகலை காட்டிலையும் நைட்டில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் இவங்க மைண்ட் ரொம்பவே ஆக்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எல்லோ கலர் பிடிச்சவங்க மோஸ்ட்லி கிரியேட்டிவ் மற்றும் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க. கலர் நம்பர் 7 பிங்க்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் நேம்ப கேட்டோன்னே எல்லாருக்கும் என்ன ஃபீல் தோணியிருக்குன்னா, இது கேர்ள்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான கலர்னு தானே தோணியிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ்க்கும் பிங்க் கலர் ரொம்பவே பிடிக்கும். இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா லவ், கேர், பிளேஃபுல்னஸ் போன்றவற்றை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த கலர் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பை விரும்புகிறவங்களா இருப்பீங்க. அண்ட் சோஷியலி ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற நபராகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால சில சமயங்களில் மற்றவங்க கண்ணுக்கு இம்மெச்சூராக நீங்கள் தெரிவிங்க. ஸோ பிங்க் கலர் விரும்புகிற ஜாய்ஃபுல் பர்சன் எல்லாருமே சீரியஸான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லைக் நல்ல டேக்காட்டிவ் மற்றும் ஜாய்ஃபுல்லாக இருக்கிற காரணத்தினால நிறைய பேருக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இதனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளும் அதிகமாக இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணும்னா லவ் அண்ட் கேர் அந்த மாதிரியான விஷயத்தில் இவங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த வீடியோவில் 7 கலரோட பற்றிய சைக்காலஜி மற்றும் பர்சனாலிட்டியை பற்றி பார்த்தோம். இதில் எதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, இதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.